ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன டென் ஆஃப் தீவ்ஸ் என்ற ஒரு ஆக்ஷன் பேக் கலந்த பேங்க் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இருந்தும் நான் ஏன் இந்த படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இப்ப ரீசெண்டா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. நான் கூட செகண்ட் பார்ட்டை டைரக்டா பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டுல வைக்கிற லீடு தான் செகண்ட் பார்ட்டோட கதையாவே இருக்கு. அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணாம இருந்தா பாக்குற ஆடியன்ஸ் காண்டாவாங்க இல்லையா? அதான் இதையும் பண்ண வேண்டியதா போச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவாகவே செகண்ட் பார்ட்ட பார்த்துடலாம். சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ரொம்ப கிளவரா என்ட்ரி கூட கொடுக்க முடியாத ஹை செக்யூரிட்டி பேங்க். ஹிஸ்டரியை செக் பண்ணா அந்த ஒரு பேங்க்ல மட்டும்தான் ராபரின்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் நடந்ததில்ல. அப்படிப்பட்ட பேங்க்ல புகுந்து கொள்ளையடிக்க நினைக்கிற திருடர் கூட்டம் ஒரு பக்கம், இவங்களை எப்படியாவது மடக்கி நடக்க போற திருட்ட தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்ட சுத்துற போலீஸ் இன்னொரு பக்கம். இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சாங்கன்றது தான் படமே. அதுலயும் ஒட்டுமொத்த படத்திலேயே அல்டிமேட்டான விஷயம்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான். கொஞ்சமும் எதிர்பார்க்காத வெறியான ஒன்னா இருக்கும். சோ படத்தை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க, திருட்டு கோட்டு போலீஸ் சேட்டு ரெண்டு பேர்ல யாரு கெத்து படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படம் ஓபன் ஆகும் போதே பேங்க் ராபரி சம்பந்தப்பட்ட புள்ளி விவரத்தை வார்த்தையா போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2400 தடவை, ஒரு வாரத்துக்கு 44 தடவை, ஒரு நாளைக்கு 9 தடவை, ஒவ்வொரு 48 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு இங்க பேங்க் ராபரி நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை நம்ம படிச்சிட்டு இருக்கும் போதே நைட் டைம்ல பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு எம்டியா வந்துட்டு இருக்க ஒரு ஆர்மர் ட்ரக்கை ஓடிட்டு வரதும் சரி, அதுல பாதுகாப்புக்காக இருக்க ஆளுங்களும் சரி, போலீஸ்காரங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க. நைட்டு போயிட்டு இருக்கப்போ பசிக்குதேன்னு ட்ரக்க ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்துல நிறுத்துறப்போ திப்புன்னு அங்க வண்டி கட்டிட்டு வந்த 3-4 பேர் எல்லாருமே மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கானுங்க. ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த எம்டி ட்ரக்க திருட பாக்குறானுங்க. அங்க எந்த உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது, ட்ரக்க திருடணும்ன்றது மட்டும்தான் இவனுங்களோட மோட்டிவ். ஆனா எதிர்பாராத விதமா ட்ரக்ல பாதுகாப்புக்காக வந்த ஒரு போலீஸ் கன் எடுக்க ட்ரை பண்ணதுனால மாஸ்க் போட்டிருந்த ஒரு ஆள் போலீஸை ஷூட் பண்ண வேண்டியதா போச்சு. அப்புறம் என்ன, இடமே ஒரே கலவரம் தான். ஒரு போலீஸ் வேற சாகிறதுக்கு முன்னால வாகி டாக்கி மூலியமா தன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. சோ இன்னும் நிறைய போலீஸ்கார் வந்துகிட்டே இருக்கு. மாஸ்க் மேன்ஸ் வந்த போலீஸ் கூட துப்பாக்கி சண்டை போட்டு கிட்டத்தட்ட 3-4 போலீஸ்காரங்களை ஷூட் பண்ணிட்டு இவனுங்க டீமை சேர்ந்த ஒரு ஆளையும் பலி கொடுத்துட்டு இவனுங்க ஒரு கார்ல வந்தானுங்க இல்லையா, அதுக்கு உள்ள இருந்து இவனுங்க சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எதுவும் கச்சிடக்கூடாதுன்னு காருக்குள்ள சின்னதா ஒரு புகை பாம போட்டுட்டு எந்த ட்ரக் திருடத்துக்கு வந்தானுங்களோ அதை எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறானுங்க. இவனுங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு குண்டப்பா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு போலீஸ் எந்த பக்கமா வராங்க, இவங்க எந்த பக்கம் போனா தப்பிக்கலாம்னு மேப்பை பார்த்து வழி சொல்லிட்டு இருக்கான். எப்படியோங்க கடைசி வரைக்கும் போலீஸ் கண்ல மாட்டல, ட்ரக்கோட எஸ் ஆகி இவனுங்க இடத்துக்கு வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவனும் மாஸ்க் கழட்ட இந்த கூட்டத்துக்கு லீடர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு மெரிமேன். அப்புறம் மெரிமேனோட ரைட் ஹேண்ட் கணக்கா நல்லா திட்டகாத்திரமான ஒரு ஆள் இருக்காப்புல, அவர் பேரை நம்ம பிளாக்னு வச்சுப்போம். மூணாவது வண்டி ஓட்டுறதுக்காகவே இந்த குரூப்ல வச்சிருக்க ஒரு ஆள், அவன் பேரு டோனி. கடைசியா அருவா மீச வச்சிருக்க ஒரு மொட்டை. நம்ம இவங்க 4 பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ட்ரக்க திருடுறப்போ ஒரு போலீஸ் துப்பாக்கி எடுக்க போனாரு. அதை பார்த்து மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஒருத்தவன் போலீஸை ஷூட் பண்ணி கலவரத்தை ஆரம்பிச்சான்ல, அது இந்த மொட்டை தான். ஏண்டா சகலகலா சைக்கோ, போயும் போலீஸை ஷூட் பண்ணி வச்சிருக்கியே, இதனால என்ன ஆகும் தெரியுமாடா உனக்கு, ஏண்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு மெரிமேன் மொட்டை மேல காண்டானதும், தல என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க, நான் அவனை ஷூட் பண்ணலனா அவன் என்ன ஷூட் பண்ணிருப்பான், அது பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு மொட்டை லாஜிக்கா தான் பேசுறான். எப்படி பார்த்தாலும் ட்ரக்க திருடுறன்னு போலீஸை போட்டு தள்ளிட்டானுங்க. இது நல்லதுக்கே இல்ல. என்ன ஆக போதோன்னு மெரிமேன் ஹல்லுல இருக்கும் போதே இங்க சீனை கட் பண்ணி ஹீரோவோட இன்ட்ரோக்கு போறாங்க. நைட்டு முழுக்க ஊர் சுத்திட்டு காலங்கா தலை ஹீரோ வீட்டுக்குள்ள வர உள்ள வந்ததுமே ஹீரோ பொண்டாட்டி ஒரு 7 எழுதுறா. என்ன இருக்குன்னா, நைட்டு நான் வீட்டுக்கு வர லேட் ஆகுமா, நீ சாப்பிட்டு படுன்னு ஹீரோ தன்னோட பொண்டாட்டிக்கு கடைசி மெசேஜ் அனுப்பிட்டு அடுத்து வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் பொண்டாட்டி நம்பருக்கு மாத்தி அனுப்பிட்டாரு. மெசேஜ் கொஞ்சம் எதுக்கு மோனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து ஹீரோ பொண்டாட்டி டென்ஷன் ஆயிட்டா. இது முதல் தடவை நடக்கிற விஷயமும் இல்ல, எங்க போற எங்க வரனே தெரிய மாட்டேங்குது, எங்களுக்காக நீ டைமே ஒதுக்கிறது இல்ல, பத்தாக்குறைக்கு இப்ப பொண்ணுங்க சகவாசம் வேற, இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாதுரா அப்பா, எங்களை ஆள விடுன்னு ஹீரோ தடுத்து நிறுத்த அவ்வளோ ட்ரை பண்ணியும் ஹீரோ பொண்டாட்டி இவங்களுக்கு பிறந்த 2 சின்ன பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறா. இதனால ஹீரோ வீட்டுல சொங்கி போய் உட்கார அப்ப வேலை விஷயமா ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. கடைசியில ஹீரோ என்ன வேலை பாக்குறாரான்னு பார்த்தா தலைவன் ஒரு போலீஸுங்க. ஆனா ஹீரோவையும் அவரோட டீமையும் பாருங்களேன், இவங்களெல்லாம் போலீஸ்னா குழந்தை கூட நம்பாது, அவ்வளோ கரடு முரடா ரவுடிஸ் மாதிரி இருக்கானுங்க. இவங்க டிபார்ட்மெண்டோட பேரு ஷெரீப் டிபார்ட்மெண்ட். அதுக்கு ஹெட்னா ஹீரோ தான். அதோட ஹீரோ வேலைக்காக கிளம்பி வந்திருக்க இடம் நேத்து நைட்டு ட்ரக்க திருநானுங்களே அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு. இங்க நடந்திருக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ஏகப்பட்ட கேள்வி. முதல்ல ஒண்ணுமே இல்லாத ட்ரக்க எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கடத்தினானுங்க. ரெண்டாவது ட்ரக்க ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்துல தானே நிறுத்தி வச்சிருந்தாங்க. ரெஸ்டாரண்டோட ஓனர் வெளியே நின்று அங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவன் ஒரு சாட்சி. நியாயமா பார்த்தா அவனை கொலை பண்ணிருக்கணும், ஆனா அவனையும் கொலை பண்ணாம விட்டு போயிட்டானுங்க. ஏன்னு ஹீரோ டீமோட பேசிட்டு இருக்கப்போ இங்க ஒரு FBI ஏஜென்ட் வரான். வேலை விஷயத்துல எப்பவுமே ஹீரோவுக்கும் ஏஜென்ட்டுக்கும் 7ஆம் பொருத்தம். இப்ப வந்த ஏஜென்ட்ட இது எங்க கேஸ், ஏன் தேவையில்லாம இதுல மூக்க நுழைகிற, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு கலாய்ச்சி அனுப்பிடுறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் ட்ரக் திருடப்பட்ட கேஸ ஹீரோ தான் ஹேண்டில்
ஹேண்டில் பண்ண போறாருன்றது மேரிமேனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோ சாதாரண ஆள்லாம் இல்லங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ரவுடி போலீஸ் மேல கை வச்சுட்டான்னு சொல்லி அந்த ரவுடி பையனை என்கவுண்டர்ல போட்டே தள்ளிட்டாரு. இவனை எப்படா சமாளிக்க போறோம்னு இந்த கூட்டத்துக்கே ஒரே கவலை. அதோட அந்த பக்கம் ஸ்டேஷன்ல தான் டீமோட மீட்டிங் போட்ட ஹீரோ யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு டீம் கிட்டே சஜஷன் கேட்க அதுல ஒரு போலீஸ் மேரிமேனோட பேரை சொல்றாரு. மேரிமேன் ஏற்கனவே ஒரு ராபரிக்காக ஜெயிலுக்கு போயிட்டு 8 மாசத்துக்கு முன்னாலதான் பரோல்ல ரிலீஸ் ஆயிருக்கான். அவனா பண்ணிருப்பான்ற வாய்ப்பு இருக்குதான். சரி நீங்க என்ன பண்றீங்க? மேரிமேன் கூட ஒருத்தவன் கூட்டாளியா இருந்தான்னு, அதாவது ஹீரோ டோனியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்ல, இப்ப அவன் ஒரு பார்ல தானே வேலை செய்யறான், அவனை தட்டி தூக்குவோம், ஏதாவது தெரியுதான்னு பாப்போம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு டோனி வேலை செய்யற பாருக்கு ஹீரோ போக டோனி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3-4 பேர் கூட பேசிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ கிட்டையும் வரான். டோனிக்கு ஏற்கனவே தெரியும்ல நம்ம ட்ரக்க திருடின கேஸ ஹீரோ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான்னு. இருந்தும் பயபுல்ல, மூஞ்சில எந்த வித ரியாக்ஷனும் காட்டலங்க. சாதாரணமா பாருக்கு வந்தா ஒரு கஸ்டமர்ட்ட எப்படி பேசுவானோ அப்படிதான் ஹீரோ கிட்டையும் பேசுறான். அவன் எப்படி பேசினாலும் அவனை தூக்குறது தான்னு டோனி வேலையை முடிச்சிட்டு கார் எடுக்க போக ஹீரோ அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து தூக்கிடுறாரு. மயக்கமான டோனி கண்ணை முழிச்சா அவனை ஒரு பிரைவேட்டான இடத்துல வச்சிருக்காங்க. ஹீரோவையும் அவர் டீமோட தோரணையும் பார்த்தாலே டோனிக்கு சாணி வருது. என்னையாங்க தூக்கி வச்சிருக்கீங்கன்னு டோனி அழுகுறான். டேய், நல்லா அணைஞ்ச அடுப்பு மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நாங்க ஏன் உன்னை தூக்கி இருக்கோம்னு உனக்கு தெரியாதா? நீ மெரிமேனோட கூட்டாளி தானே, நீங்க எல்லாம் சேர்ந்து தானே அந்த ட்ரக்க திருநீங்க. மரியாதையா அதை ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு நீயே சொல்லிட்டனா எந்த பிரச்சனையும் இல்ல. அதை விட்டுட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னே சொல்லிட்டு இருந்தேன்னு வையன், எங்களை நல்லா பாரு. எங்களெல்லாம் பார்த்தா ரூல்ஸ் மதிக்கிற போலீஸ் மாதிரியா தெரியுது? அப்படி இருந்திருந்தா உன்னை ஸ்டேஷனுக்கு தானே தூக்கிட்டு போயிருப்போம். இங்க கொண்டு வந்து வச்சிருக்கும் போதே தெரியல எங்களுக்கு ரூல்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படி இருந்தா மீறப்படும். பட்டுன்னு கண் எடுத்து பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி வசதின்னு ஹீரோ மிரட்டல. சரிங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேங்க அப்படின்னு டோனி ஒரு கதையை ஆரம்பிக்கிறான். 8 மாசத்துக்கு முன்னால மெரிமேன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். ஒரு பார்ல பிராஸ்டியூட் வேலை பார்க்கற அவனோட காதலி தான் ஜெயில இருந்து வந்தவனை பிக்கப் பண்ணிருக்கா. சண்டாளம் வெளியே வரும்போதே ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்கான். அது பிளாக்கு, மொட்டைக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா டோனிக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. அப்புறம் மொட்டையும் அவன் அண்ணனும் டோனி வேலை செய்யற பாருக்கு அடிக்கடி வரது வழக்கம். டோனி காரெல்லாம் ரொம்ப நல்லாவே ஓட்டுவான். சோ எங்களுக்கு டிரைவர் வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுப்பா, பணமும் நிறைய கிடைக்கும், நீ வரியான்னு கேட்டு டோனிய மெரிமேன் கிட்ட இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. கார்ல மெரிமேனை உட்கார வச்சு டோனி காரை பறக்க விட்டான் பாருங்க. அதுலயே அவனோட திறமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சரின்னு மெரிமேன் டோனிய டீம்லயும் சேர்த்துக்கிட்டான். இதுக்கப்புறம் பேங்கோட கவுண்டிங் மிஷினால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவனுங்க கள்ள நோட்லாம் ரெடி பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பேங்குக்கு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வர ஒண்ணுமே இல்லாத ஆர்மர் ட்ரக்க திருடி இருக்கானுங்க. இதுதான் நடந்த கதை. எல்லா இடத்துலயும் அவங்க கூடவே டோனியும் இருந்திருக்கான். ஆனா இவனை டிரைவர் வேலைக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்களே தவிர்த்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத பத்தி டோனி கிட்ட இது வரைக்கும் சொல்லல. இந்த உண்மையெல்லாம் டோனி இப்ப ஹீரோ கிட்ட சொன்னதும் அவன் மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது இந்த கீமோல கண்டுபிடிச்ச கிரீஸ் டப்பாவுக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு. சரி இப்போ நீ கிளம்பு, அடுத்து தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறோம் அப்படின்னு டோனியை அனுப்பிடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் டோனியை கூப்பிட்டு விசாரிச்சதெல்லாம் மெரிமேனுக்கு தெரியாதுல்ல. சோ டோனி, பிளாக், மொட்டை இவங்க 3 பேரையும் கூட வச்சுக்கிட்டு மெரிமேன் அவனோட பிளான் என்னன்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபெடரல் பேங்க்ன்ற யாராலையும் நுழைய முடியாத, இதுவரைக்கும் கொல்லன்றதே நடக்காத ஒரு பேங்க்ல பூந்து கொள்ளை அடிக்கிறது தாங்க இவன் பிளான். ஆனா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த பேங்க் வாசல்ல 5 நிமிஷத்துக்கு மேல நின்னாலே நீ யாரு என்னன்னு சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. பிளஸ் பேங்க் வாசல்ல நுழைஞ்சு உள்ள போயிட்டாலும் அடேங்கப்பா 50 பேர் குரூப் மாதிரி அங்க அவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருப்பானுங்க. எல்லாரோட கையிலயுமே செக்யூரிட்டி கார்டு இருக்கும். அப்படி ஒரு கார்டு இருந்தாதான் அவங்க பக்கத்துல இருக்க டோரை கிராஸ் பண்ணியே போக முடியும். அந்த கார்டை கொடுக்கறதும் செக்யூரிட்டிஸ் தான். கார்டு கொடுக்கறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இது மேலையா அப்படியே பேங்க்ல 2 ஃப்ளோர் கீழே வந்தா அங்கதான் வால்ட் இருக்கு. வெளியே இருக்க சின்ன சின்ன பேங்க்ல இருந்து கூட பணம் எடுத்துட்டு வந்து இங்கதான் டெபாசிட் பண்ணுவாங்க. சோ இந்த பேங்க்ல ஒரு நிமிஷத்துக்கும் என்ன கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ கோடி பணம் இருக்கும். இதோட இன்ச் பை இன்ச் கேமரா, மோஷன் டிடெக்டர், சென்சார், செக்யூரிட்டிஸ்னு அதுக்கும் அங்க அளவே இல்ல. இதெல்லாம் மெரிமேன் சொல்லிட்டு இருக்க அதே டைமிங்ல இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல ஹீரோ. மெரிமேன் யாரு, அவங்களோட கூட்டாளிகள்லாம் யாரு, பாஸ்ட்ல இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, எந்த இடத்துல லிங்க் ஆனானுங்கன்னு அது சம்பந்தப்பட்ட டீடைல் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி எடுத்து பாக்குறப்போ மெரிமேன், பிளாக் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அவங்க ஏரியால இருக்க ஃபுட்பால் டீம்லயே இவங்க டீம் தான் கெத்து. வளர வளர 2 பேரும் மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டாங்க. மொட்டை அவனோட அண்ணன் இவங்களும் மிலிட்டரியில ஒர்க் பண்ணவங்க தான். ஆரம்பத்துல ட்ரக்க திருடுறப்போ மெரிமேன் கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் செத்துட்டான்னு சொல்லியிருந்தால, அது மொட்டையோட அண்ணன் தான். சோ எல்லாரும் மிலிட்டரியில சர்வ் பண்ணி அதை விட்டு வெளியே வந்ததும் ஆளுக்கு ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சு ஜெயிலுக்கு போயிருக்கானுங்க. இப்படி ஒரே ஜெயில போட்டதுனாலதான் இவனுங்களுக்குள்ள லிங்க் ஆயிருக்கு. இதோட மெரிமேன் ஒரு ராபரியில மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தான்ல, அவன் அந்த ராபரியில மாட்டுறதுக்கு முன்னால 2005 இருந்து 2012 வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாத செம்ம இன்டெலிஜென்ட்டா 3-4 ராபரி நடந்திருக்கு. இப்போ வரைக்குமே அதெல்லாம் அன்சால்வ்டு. அடுத்து ஒரு ராபரி நடக்கிறப்பதான் சின்ன லூப் போல விட்டுட்டதுனால மெரிமேன் மாட்டிக்கிட்டான். அவன் ஜெயிலுக்குள்ள போன அடுத்த 5 வருஷம் எந்தவித ராபரியுமே, அதாவது இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா எந்தவித ராபரியுமே நடக்கல. அப்படின்னா முதல் 4 ராபரியையும் அவன் தானே பண்ணிருக்கணும். ருசி கண்ட போன என்னைக்கு சும்மா இருந்திருக்கு? தெரியாம ஏதோ ஒரு ராபரியில மெரிமேன் மாட்டிக்கிட்டான். அதுக்குன்னு ராபரி தொழிலையே ஒட்டுமொத்தமா விட்டுருவானா?
விடுவானா? நிச்சயமா விட மாட்டான். ஜெயில இருந்து வந்து டீமை சேர்த்து கள்ள நோட்டை ரெடி பண்ணிருக்கான். பேங்க்குக்கு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வர ஆர்மர் ட்ரக்கை வேற கடத்திருக்கான். சோ அவன் பெருசா ஏதோ ஒன்னு பிளான் பண்றான்டா. அது இல்லாம இவனுங்க எல்லாம் மிலிட்டரியில வேலை செஞ்சதுனாலதான் ரெஸ்டாரண்டோட ஓனரை கொலை பண்ணாம விட்டானுங்க. பொதுவா மிலிட்டரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட எதிராளியான யூனிஃபார்ம் போட்ட இன்னொரு ஆளை மட்டும் தானே அவங்க கொலை பண்ணுவாங்க. பொதுமக்களை கொலை பண்றது மிலிட்டரியோட வேலை இல்ல. அதான் அவனுங்க அதை பண்ணல இப்படின்னு ஹீரோ ஒரு பாயிண்ட் பிடிக்க திரும்ப மெரிமேன் போட்டுட்டு இருக்க பிளானுக்கு வந்தா. வால்ட் இருக்க இடத்துல ஏகபோகமா பணம் இருக்கும். அதை விட ஏகபோகமா செக்யூரிட்டிஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அங்க என்றாங்கல்ல பணம். ஒரு ரூபா நோட்டுக்கும் சீரியல் நம்பர் இருக்கும்ல. தப்பி தவறி சீரியல் நம்பர் இருக்க நோட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த சீரியல் நம்பரை உலகத்தோட எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் கோழி அமுகிற மாதிரி அமுக்கிடுவாங்க. அப்புறம் இவங்க எதை திருட போறாங்கன்னு யோசிச்சா மெரிமேனோட பிளான்ல ஹைலைட்டான விஷயமே இதுதான். டெய்லியும் வரப்போற பணத்தெல்லாம் என்றாங்கல்ல, அதுல ரொம்ப பழைய நோட்டுங்களா இருக்கும் பாருங்க. அதுக்கு பதிலா புதுசா ஒரு ரூபா நோட்டை ரெடி பண்ணி பழைய நோட்ல இருக்க சீரியல் நம்பர் எல்லாம் அழிச்சு பழைய பணத்தையும் ஒரு மிஷின்ல போட்டு தூள் ஆக்கி அதை டைரக்டா ஒரு குப்பை தொட்டிக்கு போற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. டெய்லியும் சாயந்தரம் 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். கிட்டத்தட்ட தினசரி 30 கோடி ரூபாய்க்கு மேல பழைய பணம் அழிக்கப்படுது. பழைய பணத்துக்கு ஓரமா வச்சுட்டாங்கன்னா அது கணக்குலயே வராது. அழிக்க போற பணம் காணாம போயிட்டாலும் கேள்வி இல்ல. அத கொள்ளையடிக்கிறது தாங்க மெரிமேனோட திட்டம். ஆனா பேங்க்குள்ளதான் நுழையவே முடியாது. அவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்கானுங்களே, அவனுங்களை மீறி எப்படி உள்ள போறோம்னு பிளாக் கேட்டா நம்ம வாசல் வழியா உள்ள போறது இல்ல ராஜா. தோ வெளி பேங்க்ல இருந்து டெபாசிட் பண்றதுக்காக ட்ரக்ல பணத்தை எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த வழியா தான் நம்ம உள்ள போறோம் அப்படின்னு மெரிமேன் சொன்னதோட அடுத்து நல்லா கர்லிங் ஹேர் வச்ச கருப்பட்டி மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல டோனி. இவன் பேங்க்குக்கு ஃபுட் எல்லாம் சப்ளை பண்ற ஒரு ஆன்ட்டியோட கடைக்கு போய் டெலிவரி மேன் வேலைக்கு சேர்ந்துடுறான். பேங்க்குக்கு உள்ள போய் ஃபுட் டெலிவரி பண்றது தான் டோனியோட வேலை. இன்னொரு பக்கம் ஹீரோ டிபார்ட்மெண்ட்ல மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஏற்கனவே ஹீரோவோட பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போனால, அவ டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டா. அவ அனுப்புன டைவர்ஸ் நோட்டீஸ ஒரு லாயர் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. நடா இது ஏதோ சின்ன பிரச்சனை, சும்மா கோச்சிக்கிட்டு போனா 2-3 நாள்ல வந்துருவான்னு பார்த்தா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காளே அப்படின்னு சோகமா ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்க டைமிங்ல இந்த பக்கம் மெரிமேனோட பிளான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இவங்க கொள்ளையடிக்க போற பேங்க்ல, அதுவும் பணத்தெல்லாம் என்ற வால்ட் இருக்க இடத்துல ரீசெண்டா அடிக்கடி பவர் கட் ஆகுது போல. பேங்க்ல பெருசா பவர் பேக்கப் இல்ல. இவ்வளவு பெரிய பேங்க்ல பவர் பேக்கப் இல்லன்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா படத்துல அப்படிதான் சொல்றாங்க. சோ கட்டான பவர் 10 நிமிஷத்துக்குள்ள வரலன்னு வைங்களேன், அந்த இடமே இருட்டாயிடும். இடம் இருட்டாயிடுச்சுன்னா கேமரால என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப பணத்தை என்றவனுங்க பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க வாய்ப்பு உண்டு இல்ல. சோ பவர் கட் ஆனதுமே திரும்ப பவர் வர வரைக்கும் அங்க பணம் என்ற ஆளுங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவாங்க. இவங்க பேங்க்ல கொள்ளையடிக்க போறப்போ நேச்சுரலா பவர் கட் ஆகாம இவங்களே பவரை கட் பண்ணணும். அடிக்கடி பவர் கட் ஆகிறதுனால எப்போ கரண்ட் போனாலும் பேங்க்ல பெரிய சந்தேகம் வர போறது இல்ல. பவர் கட் ஆகி ஆளுங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்களா, அப்புறம் அங்க அழிக்கிறதுக்காக வச்சிருக்க பழைய பணத்தை எடுக்கணும்னா இவங்களுக்கும் லைட் வேணும். இருட்டாயிடுச்சுன்னா இவங்களுக்கும் கண்ணு தெரியாது. சோ அந்த 10 நிமிஷம் கேப்புக்குள்ள வேலையை முடிக்கணும். இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை கேமரா. அந்த ரூமோட கேமரா மட்டும் ஹேக் பண்றதுக்கு ஒரு டிவைஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்படின்லாம் மெரிமேன் சொல்லிட்டு இருக்க பிளாக்கு ஒரு டவுட். ஆமா, உனக்கு எப்படி அந்த பேங்க்ல நடக்கிறத பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? யார் உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தா அப்படின்ட்டு. யார் கொடுத்தா என்னடா, நம்பிக்கையான இடத்துல இருந்து வருதா, அது போதாதா அப்படின்னு இன்ஃபார்மர் யாருன்றத மெரிமேன் சொல்லல. இதுக்கு அடுத்த சீன்ல பேங்க்ல ஃபுட் டெலிவரி பண்றதுக்கான வேலையை டோனி வாங்கிட்டான் இல்லையா. சோ ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். அதே இடத்துல ஒரு பக்கம் மெரிமேனும் இன்னொரு பக்கம் ஹீரோவும் கார்ல உட்காந்து டோனியை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மெரிமேன் சொன்ன மாதிரி வாசலை தாண்டி போனதுல இருந்து பேங்க்ல அவ்வளோ செக்யூரிட்டிஸ். ஆனா டோனி எதுக்குமே அஞ்சலங்க. எவ்வளவு கேஷுவலா இருக்கான் தெரியுங்களா? செக்யூரிட்டி குறுகுறுன்னு இவன் மூஞ்ச பார்த்தோம் கூலா ஹேண்டில் பண்ணவன் செக்யூரிட்டி கார்டை வாங்கிட்டு பேங்க்ல யார் உள்ள வராங்க யார் வெளியே போறாங்கன்னு தெரியணும்ல. சோ உள்ள போற எல்லாரும் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிட்டு தான் போகணும். டோனி சைனையும் பண்ணிட்டு பேங்க்குக்கு உள்ள போய் யார்கிட்ட ஃபுட் டெலிவரி பண்ணணுமோ அவங்கள்ட்ட ஒரு பார்சலை கொடுத்துறான். இன்னொரு பார்சலை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து பாத்ரூம்ல சீலிங்க்கு மேல வச்சிடறான். அது ஏனோ இப்ப தெரியல. இதோட டோனி வெளியே வந்துடுறான். இத வெளியவே இருந்த பார்த்த ஹீரோவுக்கு உள்ள அரிக்க ஆரம்பிச்சிருது. சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. இவனுங்க ஏற்கனவே கொள்ளையடிக்க போறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். டோனி என்னடான்னா ஒரு பேங்க்குள்ள ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வரான். அப்ப அந்த பேங்க்ல தான் கொள்ளையடிக்க போறானுங்களோ? ஆனா அங்க பூந்து கொள்ளையடிக்கிறதெல்லாம் நடக்காத காரியமாச்சு. என்னதான் இவங்களோட திட்டமா இருக்கும்னு மண்டையை காய வச்சுக்கிட்டே நைட்டு மெரிமேன், பிளாக்கோட ஃபேமிலி, டோனி இவங்க எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டு இருக்கப்போ ஹீரோ வேணும்னே அங்க போய் மெரிமேனுக்கு முன்னால டோனியை தெரிஞ்சவ மாதிரி பேசி இவனை கோத்து விட்டுறாரு. மெரிமேன் சும்மா இருப்பானா? அடுத்து டோனியை அவனோட இடத்த கூட்டிட்டு போய் அவனை கொலை பண்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டு தலையில துப்பாக்கியை வச்சு கேக்குறான். உனக்கு எப்படா ஹீரோவை தெரியும்? இல்ல ஹீரோவுக்கு எப்படா உன்ன தெரியும்? நல்லா தெரிஞ்சவ மாதிரி பேசுறான். அப்போ நம்ம பண்ண போற எல்லாத்தையும் நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியா? கூடவே இருந்து குழி பறிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு மெரிமேன் வெறியில கத்துனதும் பாஸ் மதர் ப்ராமிஸ் பாஸ், ஒரு நாள் அவனுங்க என்ன கூட்டிட்டு போயிட்டு உயிர் பயத்தெல்லாம் காட்டினானுங்க. ஆனா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது என்கிட்டயே சொல்லலையே. அப்புறம் நான் அவங்கிட்ட என்ன சொல்லிருக்க போறேன்? அவனுங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தானுங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தெரியலன்னு
பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாஸ், என்ன நம்புங்க பாஸ்னு டோனி கதர்னதும் டோனியை வச்சு மெரிமேன் ஒரு பிளானை போட்டுறாங்க. சரிடா நீ என்ன பண்ணு, அடுத்து ஹீரோ போய் பார்த்து இன்னமும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா வெள்ளிக்கிழமை தான் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு சொல்லு அப்படின்னு மெரிமேன் சொல்லி அனுப்புனதும் இதை அப்படியே டோனி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கேக்குறான். ஆனா உள்ள இவனுக்கு கொஞ்சம் கோபமும் இருக்கு. ஏயா நல்லா சுபமுகூர்த்தத்துல செஞ்ச சூனிய பொம்மை மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு அழகா அத்தனை பேருக்கு முன்னால என்ன கோத்து விட்டல்ல, மயிர் இழையில உயிர் தப்பிச்சு வந்திருக்கையா, ஏன் இப்படி என் பாவத்தை வாரி கொட்டிக்கிற, இப்ப கூட நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா நாளைக்கு அவங்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு தான் கைட்டி விட்டுற போறீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு டோனி போயிடுறான். சோ வெள்ளிக்கிழமை அவங்க ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு ஹீரோ என்ன பண்றாரு, சில பல சீனுக்கு முன்னால ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மெரிமேனை அவன் ஆள் பிக்கப் பண்ணால, அவ கூட ஒரு பார்ல வேலை செய்யறான்னு சொல்லியிருந்தனே. நைட்டு ஹீரோ அந்த பாருக்கு போய் அவளை பிக்கப் பண்ணி நைட்டு முழுக்க அவ கூடவே இருந்து மெரிமேனோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க ஹீரோ திறமையா பண்றதா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுவும் மெரிமேன் ஹீரோவுக்காக வச்ச ஒரு ட்விஸ்ட் தான். எப்படியும் டோனி போயிட்டு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னானா ஹீரோ நம்ம ஆள் கிட்ட தான் போவான்னு மெரிமேனுக்கு தெரியும். சோ வரவங்கிட்ட உண்மையான பிளானுக்கு பதில் வேற ஏதோ ஒரு பிளான மாத்தி சொல்ல சொல்லி மெரிமேன் சொல்லியிருக்கான். மெரிமேன் கொள்ளையடிக்க பிளான் பண்ணிருக்க உண்மையான பேங்குக்கு பதில் வேற ஏதோ ஒரு சின்ன பேங்க்ல தான் அவன் கொள்ளையடிக்க போறான்னு அவனோட ஆளு சொல்லியிருக்கான். வெள்ளிக்கிழமையும் வந்துருது. மெரிமேன் அவனோட டீம், இந்த பக்கம் ஹீரோ அவரோட டீம்னு தனித்தனியா கிளம்புறாங்க. மெரிமேனோட ஆள் சொன்ன பேங்க் வாசல்ல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு வேன்ல மெரிமேனும் அவனோட டீமும் மாஸ்க் போட்டுட்டு வந்து இறங்கி கையில துப்பாக்கியோட அதிரடியா பேங்க்குள்ள நுழையிறானுங்க. ஐயோ இவனுங்க ரொம்ப டேஞ்சர் போலக்குதே, பட்டப்பகல்ல இவ்வளவு தைரியமா பேங்க கொள்ளையடிக்க போறானுங்க அப்படின்னு ஹீரோ காருக்குள்ளேயே தான் உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தப்பு நடந்ததுக்கு அப்புறம் பிடிச்சாதானே எவிடன்ஸோட பிடிச்ச கணக்கு வரும். சோ என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க தடால் புடால்ல பேங்க்குள்ள போனவனுங்க துப்பாக்கியை காட்டி பேங்க்ல இருந்த கஸ்டமர் எல்லாரையும் ஹாஸ்டேஜஸா பிடிச்சு அதுல பேங்க் மேனேஜரை மட்டும் தனியா உட்கார வச்ச மெரிமேன், கண்ணா அண்ணன் கையில துப்பாக்கி இருக்குலாம் பயந்துட்டு இருக்க கூடாது, மூச்சை இழுத்து விடு, ரிலாக்ஸ் ஆகு, ஆயிட்டியா, எப்படியும் நான் பேங்குக்குள்ள வந்ததும் நீ போலீஸா அலர்ட் பண்ற மாதிரி சைலண்ட் அலாரமா அனுப்பியிருப்ப, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்ல விஷயம் தான். நீயே மறுபடியும் 911க்கு கால் பண்ணி நான் சொல்றத அப்படியே சொல்ற, கொள்ளக்காரங்க இத்தனை ஹாஸ்டேஜஸ புடிச்சு வச்சிருக்காங்க, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள 10 கோடி ரூபாய் பணம், நாங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர், ரெண்டும் இங்க வந்து நிக்கணும், 1 மணி நேரத்துக்குள்ள நான் கேட்டது வரலனா அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஒரு ஹாஸ்டேஜ நான் கொலை பண்ணுவேன். இதுக்கு நடுவுல போலீஸ் பேங்குக்கு பக்கத்துல நெருங்கினாலோ இல்ல எங்கள்கிட்ட நெகோசியேட் பண்றேன்னு யாராவது பேங்குக்கு கால் பண்ணாலோ அப்பவும் நான் ஒரு ஹாஸ்டேஜ கொலை பண்ணுவேன், இதை தெளிவா சொல்லு பாப்போம் அப்படின்னு மெரிமேன் சொன்னதும் மேனேஜரும் 911க்கு கால் பண்ணி இதை சொல்லிடுறான். அடுத்த நிமிஷமே பேங்குக்கு வெளியே போலீஸ் காரெல்லாம் பறந்து வந்து நிக்குது. இதுல ஹீரோவுக்கு தான் தலைவலி. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு அவனுங்களை வேற மாதிரி பிடிக்கலாம்னு ஹீரோ உட்காந்துருக்காரு. இப்ப வர போலீஸ் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. சோ எப்பவுமே ஹீரோவுக்கு ஒரு FBI ஏஜென்ட்டுக்கோ பஞ்சாயத்து நடக்குமே. ஸ்பாட்ல ஹீரோ அவனை பார்த்ததும் உனக்கு என்னடா இங்க வேலை, ஒரு போன் வந்தா உடனே கிளம்பி வந்துருவேடா, போடா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அப்படின்னு அவங்கிட்ட மூஞ்ச காட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்த போலீஸ்ல ஒரு ஆள் நெகோசியேட் பண்றேன்னு பேங்குக்கு கால் பண்ண, நான் தான் யாராவது கால் பண்ணா ஒரு ஆளை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னேன், அதை மீறி நீங்க கால் பண்றீங்கன்னா பயம் இல்லல்ல, வர வச்சுட்டா போச்சு அப்படின்னு கையோட ஹாஸ்டேஜஸ்ல ஒரு பொண்ணு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஷூட் பண்ணிடுறானுங்க. கன் ஃபயர் ஆகிற சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்கும் இல்லையா. சோ சவுண்ட் கேட்டதும் ஏண்டா பறவை காய்ச்சல் வந்த பல்பம் போதுமாடா, இப்ப சந்தோஷமாடா உனக்கு, அவன் தான் தெளிவா அவனோட கண்டிஷனை சொன்னான், நெகோசியேட் பண்றதுக்கு யாராவது கால் பண்ணா ஒரு ஹாஸ்டேஜ கொலை பண்ணுவான்னு, அப்புறம் ஏன்டா ஆளை விட்டு பேச சொன்ன அப்படின்னு FBI ஏஜென்ட்ட லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்காரு. ஆனது ஆச்சு போனது போச்சு, இதுக்கப்புறம் அவங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு பாக்கணும்ல. ஹீரோ அதை பண்றதுக்குள்ளேயே பேங்குக்கு உள்ள இருந்த மெரிமேன் அவன் மொபைல்ல இருந்து ஹீரோவோட மொபைலுக்கு கால் பண்றான். 2 நாளைக்கு முன்னால ஹீரோ அவன் ஆள் கூட இருந்தாரு இல்ல, அந்த பொண்ணு செல்லுல இருந்து ஹீரோ நம்பரை எடுத்துட்டான். சோ இப்ப மெரிமேன் ஹீரோ கிட்ட என்ன பேசுறான்னா, நீ தலை கிழா நின்னு தண்ணி குடிச்சாலும் என்ன அரெஸ்ட் பண்றது நடக்காத காரியம்டா, தேவையில்லாம ஏன் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவன் சொல்ல, அப்படியா அதையும் பாப்போம் அப்படின்னு ஹீரோ மறுத்து பேச இந்த கான்வர்சேஷன் இதோட முடியுது. இதுக்கப்புறம் அந்த பேங்கோட ப்ளூ பிரிண்ட் பத்தியும் பேங்கை சுத்தி இருக்க சரௌண்டிங் பத்தியும் மேப் ஒண்ணு இருக்கு. இதை ஹீரோவும் அவரோட டீமும் பார்த்துட்டு இருக்கப்போ சம்பந்தமே இல்லாம கொள்ளையடிக்கிறேன்னு ஒரு பேங்க்குள்ள போயிருக்கானுங்கல்ல, பேங்குக்குள்ள ஒரு பாம் வெடிக்குது. வால்ட்டுக்கு பாம் வச்சு உள்ள இருக்க பணத்தை எடுத்துட்டு இருக்கானுங்க போல அப்படின்னு வெளியே இருக்கவங்க நினைக்கிறாங்க. இதே சமயம் இன்னொரு பக்கம் ஆரம்பத்திலேயே குண்டப்பா ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல, அவன் டெலிபோன் லைன்லாம் போற ஒரு பப்ளிக் டெலிபோன் கண்ட்ரோல்ல இருந்து கொள்ளையடிக்க போற பேங்கோட டெலிபோன் லைன்ஸை ஒட்டி கேக்குறான். அப்ப ஏதோ ஒரு சின்ன பேங்க்ல இருந்து இந்த பேங்குக்கு கால் பண்ணி நாங்க டெபாசிட் பண்றதுக்கு பணம் எடுத்துட்டு வரோம், நாளைக்கு எடுத்துட்டு வரோம்னு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. இதை ஒட்டி கேட்டவன் கால் கட் ஆனதும் திரும்ப கொள்ளையடிக்க போற பேங்குக்கு கால் பண்ணி இப்பதான் உங்கள்ட்ட பேசினல்லங்க, ஆக்சுவலா நாளைக்கு வரதா சொல்லிருந்தேன்ல, இப்பவே பணம் எல்லாம் வண்டியில ஏத்தி ரெடியா இருக்கு, தோ இன்னும் 2 நிமிஷத்துல எங்க ஆளுங்க வந்துருவாங்க அப்படின்னு இப்ப போறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறான். யாரு போவா, எல்லாரும் தான் இந்த பேங்க்ல இருக்கானுங்க, அப்புறம் எப்படி அது சாத்தியம்னு நம்ம யோசிச்சா ட்விஸ்டே அங்கதான். ஹீரோ பேங்க் பத்தியும் அதோட சரௌண்டிங் பத்தியும் ஒரு மேப்பை பார்த்தாரு,
அந்த மேப்ல பேங்க்ல இருக்க ஒரு டனல் வழியா பேங்க்ல இருந்து வெளியே வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போலான்ற மாதிரி இருக்கு. கொக்கா மக்கா, அப்ப நமக்கு விபூதி அடிச்சிட்டானுங்களா அப்படின்னு டவுட்டோட எத்தனையோ பேர் தடுத்தோம். ஹீரோ துப்பாக்கியோட உள்ள போனா ஹீரோ நினைச்ச மாதிரி பேங்க்குள்ள எவனுமே இல்லங்க. அவனுங்க பாம்பு வச்சு வெடிக்க வச்சானுங்கல்ல, அது வால்ட் இல்ல. இவனுங்க தப்பிக்க நினைச்ச டனல் மூடி இருந்திருக்கு. அதை வெடிக்க வைக்கதான் பாம்பு வச்சிருக்கானுங்க. அதோட ஒரு ஆஸ்ட்ரேஜ கொலை பண்ண உள்ள கூட்டிட்டு போனானுங்களே, அந்த பொண்ணையும் கொலை பண்ணல. அவளும் உயிரோட தான் இருக்கா. சோ மெரிமேனோட பிளான் என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பணமும் ஹெலிகாப்டரும் 1 மணி நேரத்துல வரணும்னு போலீஸ்ட டைம் கேட்டுட்டான். அந்த 1 மணி நேரம் வரைக்கும் போலீஸ் உள்ள அப்ரோச் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல. வெளியே இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் திருட வந்தவங்க உள்ளதான் இருக்கிறதா கணக்கு. அந்த டைம் மெரிமேன் சாதகமா யூஸ் பண்ணி டனல் வழியா தப்பிச்சு கொள்ளை அடிக்க போற பேங்குக்கு போயிட்டான். ஆரம்பத்துல எந்த ஆர்மர் ட்ரக்க கடத்தினானுங்களோ அது பேங்குக்கு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வர ட்ரக் தானே. அதுலதான் செக்யூரிட்டி வேஷத்துல மெரிமேனும் பிளாக்கும் பேங்கோட இன்னொரு வழியா என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள போறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணிட்டதுனால உள்ள போறதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட பேங்கோட கவுண்டிங் மிஷினால கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கள்ள நோட்டை ரெடி பண்ணானுங்களே, அதைத்தான் 2 பெட்டியில எடுத்துட்டு வரானுங்க. பெட்டி கவுண்டிங் ரூமுக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னால மெரிமேன் சிட்டியோட மொத்த பவர் சப்ளையும் போயிட்டு வர இடத்துல மொட்டை நின்னுட்டு இருக்கான். அவங்கிட்ட ப்ளூடூத்ல வேலையை ஆரம்பிடான்னு சொன்னதும் அவன் பேங்கோட பவரை கட் பண்ணிடுறான். சோ ஏற்கனவே இவங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்த ப்ரொசீஜர் படி பவர் கட் ஆயிடுச்சு. இனிமேல் கவுண்டிங் ரூம்ல யாரும் இருக்க கூடாதுன்னு வேலை செய்யற ஆளுங்களை வெளியே அனுப்புறாங்க. அங்க பாருங்க ஒரு கூத்த, ஆளுங்களா வெளியே போனதும் மெரிமேனும் பிளாக்கும் பணம் இருக்க 2 பெட்டி எடுத்துட்டு வந்தாங்கல்ல. அதுல ஒரு பெட்டியில பணம் ஃபுல்லா இருக்கும், இன்னொரு பெட்டியில பாதி தான் இருக்கும். அப்படி ஃபுல்லா இருக்க பெட்டியில சுத்தி பணத்தை வச்சு அதுக்கு நடுவுல டோனிய ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. நீ இப்ப வெளியே வரலாண்டான்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மெரிமேன் கொடுக்குறான். அவன் உள்ள இருந்து வெளியே வரதுக்கு முன்னாலேயே இந்த ரூமோட கேமராவை ஹேக் பண்ண கையில ஒரு டிவைஸ் இருக்கு. அதை ஆன் பண்ண கேமரா பிளர் ஆயிடுது. செக்யூரிட்டிஸ்க்கு ஒன்னும் புரியல. இந்த கேப்ல கடகடன்னு பெட்டியில இருந்து வெளியே வந்தவன் இவன் வெளியே வரும் பொழுது பணம் எல்லாம் சரி கீழே வந்துரும்ல, அதை எடுத்து திரும்ப பெட்டிக்குள்ள இருந்த மாதிரியே வச்சுட்டு இதே ரூம்ல தான் அழிக்க போற பழைய பணமான 30 கோடியும் இருக்கு. அதை தனித்தனியா ஒவ்வொரு கவர்ல கட்டி அழிச்ச பணம் டைரக்டா குப்பை தொட்டிக்கே போற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கானுங்கல்ல. அதுல பண பொட்டலத்தை போட்டுறான். அது குப்பை தொட்டிக்கு போய் சேர்ந்துருது. இன்னொரு பக்கம் ரூம்ல கேமரா பிளர் ஆயிடுச்சு. இப்பதான் புதுசா 2 பொட்டி நிறைய பணம் வேற வந்திருக்கு. அதை அப்படியே வச்சிருந்தா ரிஸ்க் தானே. சோ நீங்க கிளம்புங்கடா, பவர் ஆன் ஆனதும் திரும்ப வந்து பணத்தை எண்ணிக்கலாம்னு வேலை செஞ்சவங்கள வெளியே அனுப்புனாங்கல்ல. திரும்ப அவங்கள கூப்பிட்டு கையோட பணத்தை எண்ண வச்சிடலாம்னு வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா அதுக்கான ட்ரிக்கையும் மெரிமேன் பண்ணி வச்சிருக்கான். அங்க சிக்னலையே பிளாக் பண்ணிடுறான். டோனி வேலையை முடிக்கிற வரைக்கும் நேரத்தை கடத்தி தானே ஆகணும். சோ வேலையால வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ண முடியலன்னதும் அவனை டைரக்டாகவே கூப்பிட ஒரு செக்யூரிட்டி கிளம்பிடுறாரு. கரெக்டா செக்யூரிட்டி கீழே போய் வேலையால கூட்டிக்கிட்டு இந்த ரூமுக்குள்ள வராரு. அதுக்குள்ள டோனி பழைய பணத்தெல்லாம் கட்டி குப்பை தொட்டியில போட்டுட்டு கேமரா ஹேக் பண்ண வச்சிருந்த மிஷினையும் கையோட எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஒரு வெண்டிலேட்டர் ஓட்ட வழியா அதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறான். அதான் வேலை முடிஞ்சிருச்சே, நீ திரும்ப பவரை வர வைக்கலாண்டான்னு மெரிமேன் மொட்டை கிட்ட சொல்ல பேங்குக்கு பவர் சப்ளையும் வந்துருது. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. மெரிமேன் எடுத்துட்டு வந்த பணத்தெல்லாம் எண்ணி முடிச்சிட்டு நீங்க போலாம்னு மெரிமேனையும் பிளாக்கையும் அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஏர் வெண்டிலேட்டருக்குள்ள போனானே டோனி, இது வழியாகவே பாத்ரூமுக்குள்ள போய் இறங்குறதுக்கான ஒரு குட்டி மேப் இவங்கிட்ட இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே பாத்ரூமுக்குள்ள இறங்கினவன் இதுக்கு முன்னால இந்த பேங்க்ல வரப்போ கையில 2 பார்சல் எடுத்துட்டு வந்தான். அதுல ஒன்ன டெலிவரி பண்ணிட்டு இன்னொன்னு பாத்ரூம் சீலிங்ல வச்சான் பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிறாங்க. இது இல்லாம கீழே குப்பை தொட்டியில விழுந்த பண பொட்டல எல்லாத்தையும் அள்ளி ட்ரக்ல போட்டுக்கிட்டு ட்ரக் டிரைவர் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போற வழியில திடீர்னு ஒரு இடத்துல இதே மாதிரி இன்னொரு ட்ரக் இவருக்கு எதிரில வந்து நிக்க அந்த ட்ரக்கை ஓட்டுறவனுக்கும் இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவனுக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்க மாதிரிதான் இவனுங்களோட முகபாவனையை வச்சு தெரியுது. என்ன பிளான் பண்ணானுங்களோ, பணம் எல்லாம் இருக்கே. அந்த ட்ரக் போக வேண்டிய வழியில போகாம வேற வழியில போயிடுது. இதே மாதிரி இன்னொரு ட்ரக்கை பார்த்தமே, அதுல ஒரு கருமாந்திரமும் இல்ல. ஆனா அந்த ட்ரக் இந்த ட்ரக் போக வேண்டிய வழியில போகுது. ஒரு பக்கம் மெரிமேனும் பிளாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பேங்க்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் டோனி பாத்ரூம் சீலிங்ல இருந்து எடுத்த பழைய பார்சலை டெலிவரி பண்ண வேண்டிய லேடி கிட்ட கொடுத்துட்டு கேஷுவலா கீழே வரான். வாசல்ல இருந்த செக்யூரிட்டி அவனை மேலையும் கீழையும் பாக்குறாப்புல. இந்த கருப்பு கலர் காட்டுவானா நம்ம இருக்கும்போது உள்ளேயே போல, ரெஜிஸ்டர்லயும் சைனே இல்ல, அப்புறம் எப்படி வெளியே வரான்ட்டு மண்டை கசாயம் அதுக்கு ஒரு ஓலாட்ட ஓட்டுறான். நான் என்னங்க பண்றது, உங்களுக்கு முன்னால ஷிப்ட்ல ஒருத்தர் இருந்தாரு இல்ல, அவரோட ரெஜிஸ்டர்ல நான் சைன் போட்டு தான் போனேன். அவர் போகும்போது ரெஜிஸ்டரையும் கையோட எடுத்துட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் உங்க பிரச்சனை, இதுல என்னையா நோன்றீங்கன்னு அழகா சமாளிச்சு வெளியே வந்துடுறான். இதுக்கு நடுவுல மேல ஒரு லேடி கிட்ட பழைய பார்சலை டெலிவரி பண்ணிட்டு வந்தான்ல, அது கீழே செக்யூரிட்டி ரூமுக்கு போனை போட்டு அந்த டெலிவரி பாயை புடிங்க, கெட்டு போன சாப்பாடை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவனை கழுவி ஊத்துது. எங்க பிடிக்கிறது, தோனி தான் பிச்சுக்கிட்டானே. சோ அவனை பிடிக்க முடியல. அதோட அந்த பக்கம் பணம் இல்லாத டூப்ளிகேட் ட்ரக் ஒரிஜினல் ட்ரக் போக வேண்டிய வழியில போச்சுல்ல, மொட்டை அந்த ட்ரக்கை மடக்கி ட்ரக்கை கடத்தி குப்பையெல்லாம் கொட்டுற இடத்துக்கு ட்ரக்கை எடுத்துட்டு போறான். எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு ப்ளூடூத்லயும் லொகேஷனை சொல்லிட்டான். இதை கேட்டுக்கிட்டே டோனி ரோட்டோரமா நடந்து வந்துட்டு இருக்க, இவனை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் குண்டப்பா நின்னுட்டு இருக்கான். 2 பேரும் சின்னதா ஒரு புன்னகையும் மாறி மாறி பண்ணிக்கிறானுங்க. பட் டோனி குண்டப்பாவை நெருங்கறதுக்குள்ளேயே காரை திருப்புன்னு திருப்பிட்டு வந்த ஹீரோ ரோட்டோரம்
ஓரத்துல இருந்த டோனிய காருக்குள்ள தூக்கிடுறாரு. குண்டப்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சைலண்டா நின்னுறான். அடுத்து உள்ள ஏத்தன டோனிய அடிச்சு பிரின்னு பிரிச்சதுல எந்த லொகேஷன்ல மெரிமேனும் பிளாக்கும் இருக்காங்களோ லொகேஷனை பயபுள்ள சொல்லிடுது. இந்த பக்கம் குண்டப்பாவும் மெரிமேனுக்கு கால் பண்ணி நம்ம ஆள் ஒருத்தவ மாட்டிக்கிட்டான்டா, என்னடா பண்றதுன்னு கேட்டா, மெரிமேனுக்கு என்ன ஒரு ஆணவம் பாருங்க, அதான் வேலை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் எவன் மாட்டினா என்ன மாட்டாட்டி எனக்கு என்ன, தப்பிக்க வேண்டியது அவன் சாமர்த்தியம், முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்கன்னு திமிரா பேசிட்டு போன வைக்கிறான். போலீஸ் இங்கேயும் நம்மளை தேடி வந்துருவாங்கன்றது மெரிமேனுக்கு நல்லா தெரியும். சோ ட்ரக்ல இருந்து பண போட்டல எல்லாத்தையும் வேற ஒரு வண்டியில மாத்திக்கிட்டு இவன் பிளாக் மொட்டை 3 பேரும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. நடுவுல ஹெவி டிராபிக்ல மெரிமேனோட காரும் மாட்டிக்குது, இவனை தேடி வந்த ஹீரோவோட காரும் மாட்டிக்குது. ஆனா ஹீரோ முன்னால இருந்த மெரிமேனோட காரை பாத்துறாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லையா, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதரா பாய்ஸ், வாங்க இறங்கி செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு துப்பாக்கியோட அவங்க வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. மெரிமேன் இதை அவன் கார் மிரர்ல பாத்துறான். சோ சண்டை போட அவனும் தயாராகணுமே, இல்லனா உயிர் ஓகையா. அவனுங்களும் துப்பாக்கியோட கீழே இறங்குறானுங்க. அடுத்து நடந்துச்சு பாருங்க ஒரு 1/4 மணி நேரம் கதற 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 சண்டை தான். அவனுங்க போலீஸை ஷூட் பண்ண, போலீஸ் அவனுங்களை ஷூட் பண்ண, இதுல ஹீரோவோட டீமை சேர்ந்த ஒரு ஆள் செத்துறாரு. இன்னொரு ஆளுக்கு கால்ல அடிபட்டுருது. வந்துச்சு பாருங்க ஹீரோவுக்கு வெறி, எங்களையே வாடா ஷூட் பண்றீங்கன்னு புல்லட்டை காத்து மாதிரி அனுப்புனதுல மொட்டை காலி. ரெண்டாவது மெரிமேனும் பிளாக்கும் தனியா தப்பிச்சு வர்றாங்க. அதுல பிளாக்கோட கதையையும் முடிச்சிடுறாங்க. மூணாவது தனியா ஓடின மெரிமேன் ஒரு செவுரு ஏறி குதிக்க போறான். குதிச்சுட்டா மேபி தப்பிச்சாலும் தப்பிச்சிடலாம். ஆனா அவன் எகிரி குதிக்கிறப்போ ஹீரோ அவனோட இடுப்புலயே ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கு மேல அவனால நவர முடியல. ஒரு காருக்கு பின்னால பதுங்கி இருக்கான். ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி பதுங்கி நின்னு அவரும் ஷூட் பண்றாரு. மெரிமேனும் ஷூட் பண்ணி அவங்கிட்ட இருந்த புல்லட் மொத்தத்தையும் தீர்த்துட்டான். ஹீரோ பாக்குறாரு, என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு அவன் சைட்ல இருந்து எந்த ஃபயருமே ஆகலையே, அப்ப அவன்கிட்ட புல்லட் இல்லையா அப்படின்னு கிட்ட நெருங்குறப்போ காரை விட்டு கையில துப்பாக்கியோட வெளியே வந்த மெரிமேன் ஹீரோவை ஷூட் பண்ண போறான். வேணாண்டா சொன்னா கேளுடான்னு ஹீரோ சொல்லியும் கேட்கல. வேற வழி இல்லாம அவன் சாகுற அளவுக்கு ஹீரோ அவனை ஷூட் பண்ண வேண்டியதா போச்சு. ஷூட் பண்ணிட்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் கையில இருந்த துப்பாக்கியில புல்லட்டே இல்லன்னு. இவன் இதுக்கு முன்னால ஒரு சின்ன பேங்க்ல இருக்கும் போதே ஹீரோவுக்கு கால் பண்ணி சொன்னான்ல, நீ தலைகிழா நின்னு தண்ணி குடிச்சாலே அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு. சோ ஹீரோ கையால அரெஸ்ட் ஆக கூடாது, அதுக்கு பதிலா செத்துடலாம்னு வேணும்னே ஹீரோவை ட்ரிகர் பண்ணிட்டான். ஆக இவனும் செத்துட்டானா. சரி இந்த டோனி பையனை கார்லயே வச்சு ஹேண்ட் கவர் போட்டுட்டு வந்தமே, அவனை போய் பாப்போம்னு வந்தா கார்ல டோனிய காணோம். அவனை கட்டி போட்டிருந்த ஹேண்ட் கஃப்லாம் இன்னும் கார்லயே தான் இருக்கு. எப்படியோ நேக்காத திறந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. சரி அவன் போறான். மெரிமேன் ஓடிட்டு வந்த ட்ரக்ல இவனுக்கு திருன்னா பணம் இருக்குல்ல, அதையாவது திறப்பமேனு திறந்தா உள்ள முழுக்க முழுக்க குப்பைங்க மட்டும்தான் இருக்கு. இந்த குப்பை காடா இவனுங்க அடிச்சு புடிச்சு ஓடிட்டு வந்து இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணானுங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே ஷாக். இதோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ டோனியை தேடி அவன் வேலை செய்யற பாருக்கு போறாரு. அவன் 2 நாளைக்கு முன்னாலே வேலையை விட்டு நின்னுட்டதா பார் ஓனர் சொல்றாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், தொண்டைய வாச்சு நினைச்சிட்டு போவோம் அப்படின்னு ஹீரோ ஒரு பீரை வாங்கி குடிச்சிட்டு இருக்க கேப்ல மெரிமேன் கொள்ளையடிச்ச பேங்க்ல பணம் என்ற டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் வேலை செஞ்சானுங்க இல்லீங்களா, அவனுங்க சரக்கடிக்க இங்க வரானுங்க. இது இல்லாம ஏற்கனவே அதே பேங்க்ல வேலை செய்யற 2 பேர் அங்க சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து பேசிக்கிற நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அடிக்கடி இந்த பாருக்கு வந்துட்டு போற மாதிரி தான் தெரியுது. இது என்னடா புது கூத்துன்னு ஹீரோ எதர்ச்சியா செவுத்துல மாட்டிருக்க டோனியோட ஃபுட்பால் டீமோட போட்டோவை பார்த்தா அதுல டோனி, குண்டப்பா, இன்னும் சில பேர் இருக்கானுங்க. ஹீரோ முதல் முறையா அந்த பாருக்கு வரப்போ டோனி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தான். அதை ஹீரோ ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருந்தாருல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல பேங்க்ல வேலை செய்யற ஆள் ஒருத்தவனும் இருந்திருப்பான். அவன் பேங்க பத்தி பேசுறதும் அப்ப ஹீரோ காதுல விழுந்திருக்கும். ஆனா அதை கண்டுக்காம விட்டுட்டாரு. இப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஹீரோ பாரை விட்டு வெளியே வந்து தூரத்துல இருக்க கொள்ளையடிச்ச பேங்கையே ஏமாந்துட்டியடா குமாருன்னு வெறியோட பாத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாம தனக்குன்னு சொந்தமா ஒரு பார் வச்சிருக்க டோனிய காட்டுறாங்க. அங்கதான் குண்டப்பாவும் இருக்கான். டோனியோட பாருக்கு ஒரு ஆள் சரக்கு வாங்க வர இங்க தாங்க நான் சொன்ன அந்த அல்டிமேட் ட்விஸ்டையே வைக்கிறாங்க. ஹீரோ டோனியை கடத்தி விசாரிக்கிறப்போ டோனி ஹீரோ கிட்ட சொன்னான்ல, மொட்டையும் அவன் அண்ணனும் தான் அடிக்கடி என் பாருக்கு வருவாங்க, அவங்க தான் என்ன மெரிமேன் கிட்ட கூட்டிட்டு போனாங்க, அப்படிதான் எனக்கு மெரிமேன் பழக்கம்னு. அது சுத்த போய். மெரிமேனும் பிளாக்கும் சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பால் டீம் வச்சு அது மூலியமா பிரபலமானவங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஹீரோ டோனியோட ஃபுட்பால் டீம் போட்டோவை பார்த்தாரு. சோ ஸ்போர்ட்ஸ் ரீதியா டோனி மெரிமேன் 2 பேருக்குள்ள எப்பயில இருந்தோ பழக்கம் இருந்திருக்கு. அப்புறம் டோனி வேலை செய்யற பாருக்கு அடிக்கடி வர பேங்க் எம்ப்ளாயிஸ் மூலியமா பேங்கோட ப்ரொசீஜர் என்ன, பேங்க்ல எந்த வழியா போனா எந்த வழியா வரலாம், அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றத டோனி தெரிஞ்சுக்கிட்டான். சோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மெரிமேன் கிட்ட
இப்படி ஒரு பிளான் இருக்கு, இதை நம்ம பண்ணலான்னு சொன்னதே டோனி தான். சோ நடுவுல அவனுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் யாரா கொடுத்தாங்கன்னு பிளாக் கேட்டு மெரிமேன் சொல்லாம இருந்தான்ல, இன்ஃபார்மர் வேற யாரும் இல்ல, டோனி. வேலை தனக்கு ஏத்த மாதிரி முடிகிற வரைக்கும் ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி டோனி இவங்க கூடவே இருந்து பணம் குப்பை தொட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் ட்ரக்குக்கு பதில் போற வழியில டூப்ளிகேட்டா இன்னொரு ட்ரக்கை மாத்தி விடுறத டோனி தான் பண்ணிருக்கான். லாஸ்டா சண்டை நடக்கிறப்போ ஹீரோவனை ஹேண்ட் கஃப்ல கார்ல மாட்டி விட்டுட்டு வெளியே சண்டையில பிஸியா இருந்தாருல்ல, அப்ப வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற கதையா ஒரு சின்ன பொருள் எடுத்து ஹேண்ட் கஃபை கைடிட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டான். கொள்ளையடிச்ச பணம் இவங்கிட்டையும் இவனோட டீம் கிட்டையும் தான் இருக்கு. அதை யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒரு டயர்ல வச்சு டயரை பேக் பண்ணி பணத்தை பதுக்கிட்டான். இதெல்லாம் காட்டி முடிச்சிட்டு பிரசன்ட்க்கு வந்தா டோனியோட பாருக்கு சரக்கு வாங்க ஒரு ஆள் வந்தாரே. இவருமே டோனியோட ஃபுட்பால் டீம்ல இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டியிருந்தாங்க. அதோட இவர் இந்த தெருவுக்கு ஆப்போசிட்ல டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார், நீங்க இந்த தெரு ஆப்போசிட்ல டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் தானே பண்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு டோனி அடுத்த படத்துக்கான பிளான போட்டுட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. சோ நெக்ஸ்ட் பார்ட் டைமண்ட் ராபரி சம்பந்தப்பட்டது. நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவாகவே செகண்ட் பார்ட்டை பார்த்துடலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.